இன்னைக்கு இந்தியாவில் பல விஷயங்கள் சென்சிட்டிவாக போயிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக சொல்ல போனால் அதுவும் தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை என்ற ஒரு விஷயத்தால பல பேரால் இது பேசப்படுது. இது ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனை சரி செஞ்சு ஆகணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க மக்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. சரி, இந்த புதிய கல்விக் கொள்கையில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னா இல்லை பார்க்க போகிறோம். இந்தியாவில் பல விஷயங்கள் இருக்கு. அதில் ஒரு விஷயத்த மட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகப்படியாக பேசப்படுது. அது என்னன்னா, மத்திய கல்வித்துறை அமைச்சர் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீங்க எங்களோட புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்காத போது நாங்க மட்டும் எதுக்கு நிதி தரணும் அப்படின்னு இந்த விஷயத்த போற பக்கம் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அது பிரச்சனையா வெடிச்சிருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு இந்த திமுகல இருந்து, எதிர்கட்சியா இருக்க அஇஅதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி, விசிகான்னு தமிழ்நாட்டு பல கட்சிகள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொன்ன ஒரு விஷயத்த கண்டிக்கிறாங்க. நாங்க என்ன உங்க வீட்டு பணத்தையா கேட்டோம்? எங்களோட வரி பணத்தை நாங்க நிதியா கேட்கிறோம். அது தரமாட்டேன்றதுக்கு இப்படி ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வைரலாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு சொல்லல, இந்தி திணிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, நாங்க அதைத்தான் மாட்டோம்னு சொல்றோம். லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனா அதுக்காக வலுக்கட்டாம ஒரு லாங்குவேஜ் நீங்க திணிச்சிங்கன்னா அதை நாங்க ஏத்துக்கணுமா அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது. சரி, இந்த புதிய கல்விக் கொள்கையில இந்தி திணிப்பு மட்டும்தான் ஒரு பிரச்சனை இருக்கா? அதே மாதிரி இந்த புதிய கல்விக் கொள்கையில சொல்லப்படுகின்ற சிறப்பு அம்சங்கள் என்ன, புதிய கல்விக் கொள்கை என்னென்ன விஷயங்களும் முன் வைக்குது அப்படின்னு தான் இன்னைக்கான வீடியோல நம்ம சுருக்கமா பார்க்க போதும். நம்ம இந்தியா 200 வருஷமா பிரிட்டிஷ் கிட்ட அடிமையா இருந்தது. அப்புறம் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் போராடி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க சந்திச்சாங்க. என்னன்னா எஜுகேஷன். அப்ப இருந்த எஜுகேஷன் லெவல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. நம்ம நாடு முன்னேறணும்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு அப்ப இருக்க தலைவர்கள் முடிவு பண்ணாங்க. அதனால இந்தியால ஃபர்ஸ்ட் 1948-49 இந்த ஆண்டுல புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. இந்த கல்விக் கொள்கை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாணவர்களுக்கும் தரமான கல்வி போய் சேரணும், அதுக்கு தரமான ஆசிரியர்கள் நியமிக்கணும், எல்லாருக்கும் சமமான எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்னு அந்த கல்விக் கொள்கையிலே இருந்தது. இதுதான் அப்பத்திலிருந்து நடைமுறையும் இருந்தது. 1986ஆம் ஆண்டுல வந்து ஏற்க இந்த கல்விக் கொள்கையை கொஞ்சம் மேம்படுத்தி அடுத்த அளவு கொண்டு போலான்னு சொல்லி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. அதுலயும் இதே மாதிரி தான் இருந்தது. எல்லாருக்கும் தரமான கல்வியை கொடுக்கணும், எல்லாருக்கும் போய் கல்வி சேரணும், அதுக்கு நியாயமான ஆசிரியர்களை வந்து நியமிக்கணும், இருமொழி கொள்கை இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்திலாம் வந்ததுங்களே. இந்த இருமொழி கொள்கையை கொண்டது காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவர்களோட தாய்மொழி வந்து கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஆங்கிலம் வந்து உலகளாவிய ஒரு லாங்குவேஜ். அதனால அந்த மொழியையும் இந்த கொள்கையில சேர்த்துக்கிட்டு இருமொழி கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 30 வருஷம் ஆண்டு இடைவெளியில எந்த ஒரு கல்விக் கொள்கையும் கொண்டு வரல. இதுவே ஒரு பேச்சு பொருளா இருந்தது. என்னங்க, அப்போ ஒரு கல்விக் கொள்கை வந்தது, அதுக்கப்புறம் எந்த ஒரு புதிய கல்விக் கொள்கையும் சரி, கல்விக் கொள்கையில மாற்றத்தை நீங்க கொண்டு வரவே இல்லை. புதிய கல்விக் கொள்கை வேணும் அப்படின்னு வந்து பல பேர் சொல்லியிருந்தாங்க. இதனால 2016ல ஒரு கமிட்டி கூடி புதிய கல்விக் கொள்கையை நிர்வகிக்கிறாங்க. அதுதான் 2024 வெளிவந்த தேசிய கல்விக் கொள்கை, அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கை கூட சொல்லலாம். இந்த கல்விக் கொள்கையை வெளிவந்த பிறகுதான் இந்தியால பல பிரச்சனைகளும் ஏற்படுது. ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கை வேண்டாம், ஒரு சில பேர் இந்த புதிய கல்விக் கொள்கையால தாய்மொழி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டில் இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரதுனால நம்மளோட தாய்மொழி பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இவங்க வந்து இந்தியா வந்து திணிக்கிறாங்க, அதனால எங்களோட தாய்மொழி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மத்திய அரசும் சரி, மத்திய அரசை ஆதரிக்கின்ற ஒரு சில பேரும் சரி என்ன சொல்றாங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையை வந்து தாய்மொழியெல்லாம் வந்து ஒன்றும் அழிக்கிற மாதிரி இல்லைங்க, தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தான் கொடுக்குது. அந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்ல வராங்கன்னா, தாய்மொழியும் சரி அதோட சேர்ந்து உள்நாட்டு மொழியாகிய ஒரு மொழியை கத்துக்கணும். அதே மாதிரி பிராந்திய மொழி, அதாவது நம்ம நாடு இல்லாம பக்கத்து நாடு, உதவி நாடு, இல்ல உலகளாவிய ஒரு லாங்குவேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி பிராந்திய மொழி, அதாவது தாய்மொழி, உள்நாட்டு மொழி, பிராந்திய மொழி, இந்த 3 மொழியுமே அவங்க கத்துக்கணும் தான் நாங்க சொல்றோம். நாங்க எங்கேயுமே தாய்மொழி வேணான்னு சொல்லி அப்படின்னு ஒரு செக்டார் மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புதிய கல்விக் கொள்கையில இந்தி மட்டும் திணிக்கப்படுதா, வேற என்ன பிரச்சனை இருக்கான்னு கேட்டா, இவங்க ஒரு சில அம்சங்களை கொண்டு வராங்க. அந்த அம்சங்களை படிச்ச பிறகுதான் சர்ச்சைக்குரிய சில விஷயங்களா வந்து ஒரு சில மக்கள் முன்னெடுக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்கூல் சிஸ்டம் எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் படித்த பிறகு 10th ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் 12th ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஆண்டில் தான் வந்து +1 பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. இப்போ 10th +1 +2 3லேயும் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு. ஆனால் இப்போ புதிய கல்விக் கொள்கையில் எப்படி இங்கே கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, 3ஆம் வகுப்புலையும் சரி ஒரு பப்ளிக் எக்ஸாம், 5ஆவதுலையும் ஒரு பப்ளிக் எக்ஸாம், 8ஆவதுலையும் ஒரு பப்ளிக் எக்ஸாம், அப்புறம் 10th 12th இது ரெண்டுத்துமே பப்ளிக் எக்ஸாம். அதாவது சின்ன வயசுலேயே அவன் வந்து இத்தனை பப்ளிக் எக்ஸாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் அவன் எஜுகேஷன் முடிச்சான்
அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் அவருக்கு கிடைக்குமே. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்ல எந்த வயசுல சேர்ப்போம், ஒரு 6வது வயசு இல்ல 5 4 அப்படி இருக்கும். ஆனா இப்ப கொண்டு வந்த கல்வி சீட்டு எப்படின்னா 2ல இருந்து 3 வயசுக்குள்ளேயே அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும். இதுக்கான பாத்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரம் அவனை ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த ஸ்கூல் சிஸ்டம்ல வந்து ரொம்ப ஒரு ஸ்கூல் லைஃப்ன்றது அவன் அப்பவே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பான். அப்படின்றதுக்காக தான் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இப்படி ஒரு சிஸ்டத்தை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. அப்போ நீங்க கேட்கலாம், இந்த பப்ளிக் எக்ஸாம் ஆச்சு, இத்தனை பப்ளிக் எக்ஸாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேஸ் பண்ணா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுக்கு வந்து மத்திய அரசு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் 3rd ஸ்டாண்டர்ட் 5th 8th இதெல்லாம் எப்படி பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி எழுதுற மாதிரிலாம் இருக்காது. அவன் இது வரைக்கும் படிச்சான் பார்த்தீங்களா, அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு எழுதுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இத்தனை பப்ளிக் எக்ஸாமை அந்த சின்ன வயசுலயே அவன் வந்து பார்த்துட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன ஃபெயில் ஆயிட்டா அவனோட மனசு எப்படி இருக்கும். அப்போ சின்ன வயசுலயே வந்து ஒரு எக்ஸாம் நம்ம தோத்துட்டோம், அப்போ இதுக்கப்புறம் படிக்கக்கூடாதுன்னு அவனுக்கு தோணாதா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் மனப்பாடம் பண்ணி எழுதுற மாதிரிலாம் இருக்காது, அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 3rd ஒரு பப்ளிக் எக்ஸாமு, 5th ஒரு பப்ளிக் எக்ஸாமு, 8th ஒரு பப்ளிக் எக்ஸாம், இதுக்கிடையெல்லாம் அவனுக்கு பப்ளிக் எக்ஸாமே இருக்காது அப்படின்னு வந்து மத்திய அரசு ஒரு விளக்கம் சொல்லுது. ஆனால் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இது தேவையில்லை, இத்தனை பப்ளிக் எக்ஸாம் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க.